இந்த உலகத்துல இனிமே முக்கியமா ஒருத்தரை கவனிக்கணும். யார் தெரியுமா? நெற்பயிர்களை விளைவிப்பதோ நாங்கள்தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒருவேளை உணவிற்கு கூட பஞ்சம்னு யார் தவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் நம்ம விவசாயிகள். என்னதான் 2G 3G 4Gன்னு வளரலாம், ஆனா நம்ம வாழ்றதுக்கு என்னைக்குமே கஞ்சி தான் தேவைப்படுங்கிறத யாருமே மறக்க கூடாது. இளைஞர்களை தயவு செஞ்சு இவன் காதலிக்கிறான், ஊர் சுத்துறான், வெட்டியா இருக்கான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன் தெரியுமா? அதே இளைஞன் தான் சொன்னா, நம் பிள்ளைகளுக்கு கிரிக்கெட்டை பற்றி சொல்லிக் கொடுப்பதை விட தயவு செய்து விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? நமக்கு என்றைக்குமே ஸ்கோரை விட சோறு தாண்டா முக்கியம்னு வருத்தப்பட்டது அதே இளைஞன் தான் சொல்லி, ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, டாடி எனக்கு ஒரு டவுட்டு. டாடியே டவுட்டா? கேளுப்பா. அன்போடு பேசுற அம்மா, ஆதரிச்சு பேசுற அக்கா, மகிழ்ச்சியா பேசுற மனைவி, குழஞ்சு குழஞ்சு பேசுற கொழுந்தியா, தட்டி கொடுத்தே வளர்க்குற தங்கச்சி, விட்டு கொடுக்காத பாட்டின்னு உறவுகளோட எங்களோடலாம் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா? இல்ல அந்த 3 சாமியார் பேசுறதையும் கேட்டுட்டு நாட்டுல புது போலி சாமியாரா அவதாரம் எடுக்க போறீங்களா டாடி? மாமியார் தொந்தரவு அதிகமா இருந்தா அப்படி சாமியாரா போக வேண்டியதான். நடுவர் அவர்களே, பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. எப்படி? எங்களெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிடணும் நீங்க. உண்மையா தான் நடுவர்களே சொல்றேன். உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறப்ப நாங்க அன்னபூரணி, சம்பாதிச்சு கொடுக்கறப்ப மகாலட்சுமி, கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிறதுல பார்வதி, உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல நாங்க சரஸ்வதி, நீங்க தப்பு செய்யும் போது தட்டி கேட்கிற பத்ர காளி. நடுவர் அவர்களே, 3 தேவி ஆக மொத்தம் மூதேவி. அப்படி இல்லை, அதாவது அது மாமியா மருமக என்னைக்குமே சேர்ந்துருக்க மாட்டாங்க வீட்டில். ஏன் தெரியுமா? மாமியா வந்து லட்சுமி, மருமக சரஸ்வதி. அதுதான் செல்வம் இருக்க இடத்துல கல்வி இருக்காது, கல்வி இருக்க வீட்டில் செல்வம் இருக்காது. இது காலங்காலமாக நடக்கிறது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, மாமியா மருமக ஏதாவது ஒரு வீட்டில் ஒற்றுமையாக இருக்கு. ஆதாமி அவ்வாள் காலத்துலேருந்து இந்த பிரச்சனை தான் கேட்கும். அத்தை, நேற்று மாமனார் இறந்து போன மாமனார் என் கனவுல வந்தார்த்தே. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஏன் கனவுலேயே வரல, 7 வருஷமா உன் கனவுல வந்தார். என்ன சொன்னார்? அவள் ஒரு ஒத்தையில் இருக்க பயமா இருக்கான், உங்களையும் அனுப்பிச்சு வைக்க சொன்னார். இப்படித்தான் பார்த்துருக்குறோம். நடுவர்களே, எங்களை சாதாரணமா எடை போடாதீங்க. பெண்ணின் கருணை, அடியாள் போல் அவள் செய்யும் தொண்டு, பூமி தாய்க்கு நிகராக அவள் காட்டக்கூடிய பொறுமை, குடும்ப நிர்வாகத்தில் அவள் ஒரு மந்திரின்னு எங்க பெண்கள் நான் சொல்லலைங்க நடுவர் அவர்களே. அழகா நீதி வெண்பால குறிப்பிட்டிருப்பாங்க. அன்னை தயையும் அடியாள் பணியும், மலர் பொன்னின் அழகும் புவி பொறையும், வண்ணமுலை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும், பேசில் இவையுடையாள் பெண்ணுன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வீட்டையும் நாட்டையும் பெண்களால மட்டும்தான் நாங்க பேணி காக்க முடியும். ஆவுனா வந்து பெண் புத்தி பின் புத்தின்னு என்ன நடுவர்களே பேசுறாங்க? பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் தெரியுமா? பழமொழியிலேயே சொன்னா, பின்னால வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் முன்னாடியே யோசிச்சு அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய புத்தி கொண்டவள்ங்கிறதுனால தான் பெண் புத்தி பின் புத்தினே சொன்னா நடுவர் அவர்களே. அதனாலதான் நீங்க பழமொழியை சரியா புரிஞ்சுக்கணும். பழமொழியை பூரா தப்பு தப்பா மாத்திட்டோம். சட்டியில் இருந்தா தானே அகப்பையில் வரும், கறக்கு கறக்குன்னு கிண்டுவேன். அதுக்கு விளக்கு அது கிடையாது. சஷ்டியில் இருந்தா தான் அகப்பையில் வரும். முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை கல்யாணமான பொண்ணுக சொல்லிக்கிட்டே இருந்தா கற்பப்பையில் குழந்தை வரும்ன்றக்காத்தான் சஷ்டியில் இருந்தா அகப்பையில் வரும். இவன் சட்டியில் இருந்தா தான் அகப்பையில் வரும். அகப்பை போட்டு போட்டு அள்ளிக்கிட்டே இருக்கான் 6 மாசமா. எப்படி வரும்? இதுல வேற தமிழ் நெஞ்சன் சார் வந்துகிட்டு சொல்றாரு மேடையில, காதல் காதல் காதல்னு இளைஞன் ஓடுறானா? காதலை பத்தி பேச வேண்டிய வயசாங்க அவருக்கு. முதல்ல நான் கேட்கறேன், பேரம்பேத்தி எடுத்துட்டு காதலை பத்தி பேசுறாரு. ஆண்களை தப்பா நீங்களே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? காதலிக்கிறதுக்கு ஒரு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு வருத்தப்படுற ஆண்களை விட, ராக்கி கட்டுறதுக்கு எனக்காக அன்பா ஒரு தங்கச்சி இல்லையேன்னு வருத்தப்படுறவன் தான் நடுவர்களே உண்மையான ஆண்மகன். வீட்டில் எதுக்கெடுத்தாலும் சண்டை நடக்கும், டிவி ரிமோட்டுக்கு சண்டை நடக்கும். ஒன்று இந்த வீட்டில் இவ இருக்கணுமா இல்லை நான் இருக்கணுமான்னு வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க குழந்தைங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி அக்கா வீட்டை விட்டு வெளியில் கால் எடுத்து வைக்கும்போது பெத்த அம்மா அப்பாவை விடவே அழுகிறது வீட்டில் அண்ணன் தம்பியாக தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? தாய்மையை வரமாய் தருபவன் தம்பி. காரணம், அம்மாவாய் பார்த்து கொள்ள வீட்டில் ஒரு அக்கா இருக்கிறாள் என்பதனால்னு சொன்னாங்கன்னா,
பாசத்தை பங்கு போட்டு கொடுக்க அக்கா தங்கச்சியால தான் நடுவர் அவர்களே முடியும். இந்த உலகத்திலேயே சிறந்த உறவு அம்மா தான் என் அப்பா கூட வந்து சொல்லிட்டு போனாரு. நானும் அதை தான் சொல்கிறேன். நல்ல நாள் அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் என்னங்க பண்ணுவீங்க? புது சட்டை போட்டு பட்டாசு வெடித்து புது படத்துக்கு போய் கொண்டாடுவீங்க. ஆனால் வீட்டில் இருக்க அம்மாங்கிற பொண்ணு மட்டும்தாங்க நல்ல நாள் அன்னைக்கு கூட எத்தனை புது சேலை இருந்தாலும் அதே பழைய சேலையை அடுப்படியில் கட்டிட்டு என் புருஷனுக்கு இது பிடிக்கும், என் மகனுக்கு இது பிடிக்கும், என் மகளுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாமல் வாழ்றவ தான் நடுவர்களே வீட்டில் இருக்கிற பெண். வீட்டில் தனக்குன்னு கொஞ்சமாக ஸ்வீட் எடுத்து வச்சிருப்பாங்க. பையன் விளையாண்டு முடிச்சுட்டு வந்து கேட்பான், அம்மா எனக்கு லட்டு இருக்கான்னு கையை நீட்டி கேட்கும்போது இங்கே இருக்க எல்லா அம்மாக்களும் உச்சரிச்சிருப்பீங்க, என்ன தெரியுமா? நீ வந்து கேட்பன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா, அதனால தான்டா அம்மா உனக்கு நீ எடுத்து வச்சேன்னு சொல்லி தனக்கு வச்சதை கூட தான் குழந்தைங்களுக்கு தாரவாத்து கொடுத்து சந்தோஷப்படுறவ தான் நடுவர்களே பெண். அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் ஏதாவது சொல்ல முடியுமா? அழகா ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதையில குறிப்பிட்டிருந்தாரு, மழையில் நனைந்தேன், மழையில் நனைந்த என்னை எல்லோரும் திட்டிய போது என் தலையை துவட்டி விட்டு மழையை திட்டியவள் தான் என் அம்மான்னு ஒரு கவிஞன் எழுதினார்னா அந்த அன்புக்கு ஈடு உங்களால் என்ன கொடுக்க முடியும்? ஒவ்வொரு அம்மாவை வீட்டில் எப்படி தெரியுமா இருப்பாங்க? 24 மணி நேரமும் சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக வாழ்றதுனால தான் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னா சும்மா இல்லை நடுவர்களே. காலையில் ஒருத்தர் சொன்னாங்க, கேட்டேன், ஏடா அந்த பொங்கல் எப்படி போச்சு? வாய் வழியாக தான். அவன்கிட்ட நான் என்ன பேச சொல்கிறீங்க? ஒரே பால் முடிஞ்சு ஒரு வரல. ஏடா தெருவில் உட்காந்து படிக்கிற? பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறேன். நீ என்ன வாசலில் உட்காந்து படிக்கிற? என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. ஒருத்தன் பரீட்சைக்கு போயிட்டு 3 நிமிஷம் வந்துட்டான். என்னடா இது ரிட்டன் எக்ஸாம். ஆஃபீஸ் போனவன் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை ஆஃபீஸ் பையில் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு பாய் எடுத்துகிட்டு போயிருக்கான். என்னடா நான் தான் ஆஃபீஸ் பாய். அவன் என்ன மாதிரி பேசுகிறான் பாருங்க. ஒருத்தன் கிணத்துக்குள்ள உட்காந்து படித்தான். என்னடா எங்கள் அப்பா என்னை ஆழமாக படிக்க சொன்னார். ஒருத்தன் சுடுகாட்டில் உட்காந்து படிக்க, என்னடா என்னை எங்கள் அப்பா பயங்கரமாக படிக்க சொன்னார். இப்படி மாற்றிட்டாங்க. அதனால் குழந்தை கூட அம்மா கிட்ட தான் ரொம்ப பிரியமாக இருப்பேன். பார்த்தீங்களா? தெரியும் எதுக்காக குழந்தை அழுகுது. ஒரு மணி நேரம் குழந்தைய கொடுங்க ஆண்கள்கிட்ட, ஏட்டி கத்திக்கிட்டே இருக்கேன் உசுரை வாங்கிட்டு. பார்த்தீங்களா? உண்மையை தாங்க சொல்கிறேன். பெண்கள்கிட்ட எது கொடுத்தாலும் நாங்கள் அதை அழகாக மாற்றி காட்டுவோம். எப்படி தெரியுமா? எங்கள் பெண்கள் கிட்ட வெறும் உங்கள் வீட்டை கொடுத்து பாருங்க, அதை நாங்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதை குடும்பமாக மாற்றி காட்டுவோம். வெறும் மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்துங்க, அதை சமைச்சு உங்களுக்கு நாங்கள் விருந்தாக பரிமாறுவோம். உங்கள் புன்னகையை கொடுத்து பாருங்க, அன்பான எங்கள் இதயத்தை பரிசாக கொடுப்போம். அதுவே நீங்கள் தொல்லை கொடுத்தீங்கன்னா டன் கணக்கில் சேர்த்து உங்கள் பல்ல உடப்போம் நடுவரவர்களே. ஆனால் பெண்கள் கிட்ட நீங்கள் மட்டும் கொஞ்சோண்டு விட்டு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்காக எங்களுடைய உயிரையே கூட கொடுப்போம்னா தயவு செய்து பெண்களை சாதாரணமா இட போடாதீங்க. மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. பாத்தீங்களா? சிலபஸ் இல்லாதெல்லாம் கேட்டா என்ன செய்ய முடியும்? நடுவர்களே, நான் சிம்பிளா சொல்லட்டுமா? மனுஷன் தான் பண்ற தப்பெல்லாம் பொண்டாட்டிகிட்ட மறைக்கிறவன் மனுஷன். பெரிய மனுஷன் தனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குங்கிறதையே பொண்டாட்டிகிட்ட மறைக்கிறவர் பெரிய மனுஷன். நடுவர் அவர்களே, அப்படியே ஒரு ஆள் கைதட்ட வந்தாரு, அவர் வைப்பு சோக்கு என்ன சோக்கு அப்படின்னு. ஆனா நடுவர் அவர்களே, இந்த மேடையில ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். எனக்கெல்லாம் இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் நடக்கல நடுவர் அவர்களே. என்னமா இவ்வளவு பேருக்கு சொல்லிட்டேன்? அட நடுவர்களே, அப்படி கல்யாணம் ஆகலைன்னா கூட எனக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு நடுவர் அவர்களே. நிஜமாவே பொறுப்பு இருக்கு. எனக்கெல்லாம் எப்ப துவைக்கணும்னு தெரியும், எப்ப அலசணும்னு தெரியும், எப்ப காய வைக்கணும்னு தெரியும், எப்ப அடிக்கணும்னு தெரியும், எப்ப துவைக்கணும்னு தெரியும் நடுவர். புடவை இல்லை நடுவர் அவர்களே, புருஷனை நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், கல்வியின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பினில் தெரியும், தந்தையின் அருமை அறிவினில் தெரியும், மகளின் அருமை மரியாதையில் தெரியும், மகனின் அருமை சுமையில் தெரியும், அக்காவின் அருமை அரவணைப்பில் தெரியும், தம்பியின் அருமை தயவில் தெரியும், கணவனின் அருமை கரம் பிடிப்பதில் தெரியும், மனைவியின் அருமை மட்டும் மனைவியின் மறைவிற்கு பிறகுதான்டா உனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா சும்மா இல்லை நடுவர்களே. வலியுடைய அளவை டெல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனால தன்னுடைய வாழ்நாள்ல மொத்தமாவே தாங்கக்கூடிய வலியுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 45 டெல் தான்.
ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பிரசவ நேரத்துல தாங்கக்கூடிய அந்த வலியின் அளவு எவ்வளவு தெரியுமா நடுவர்களே? கிட்டத்தட்ட 57 டெல் வலிய ஒரு பெண் சுமக்கிறா நடுவர்களே. சீனால ஐமாங்கிற மருத்துவமனையில பெண்கள் தாங்கக்கூடிய பிரசவ வலிய கருவிகளால ஆண்களுக்கு சோதிச்சு பார்க்கறாங்களா. தயவு செய்து சொல்றேன், ஆண்களுக்கு பிரசவ வலியை இன்னொரு தடவை தவறா எடப்படாதீங்க. ஏன் தெரியுமா? 100 மடங்கு ஒரு பெண் தாங்கக்கூடிய வலிய இதுவரைக்கும் எடுத்த கணக்கீட்டுல 3 மடங்கு அளவுக்குள்ள ஒரு ஆணாலையும் தாங்க முடியலன்னு சொன்னா பிரசவ வலி சும்மா இல்லை நடுவர் அவர்களே. நீங்க விளையாண்ட முதல் விளையாட்டு என்ன தெரியுமா இருக்கும்? கையை நீட்டி உங்க பாட்டி விளையாடுவாங்க பாரு. பப்பு கடையிலாமா நெய் போட்டு சாதம் போட்டு உப்பு போட்டு சமைச்சு சமைச்சு பாப்பாக்கு ஒரு வாய், அம்மாக்கு ஒரு வாய், பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஒரு வாய், எல்லாருக்கும் கொடுத்துட்டு கழுவி கழுவி காக்காக்கி ஊத்து. ஏன் தெரியுமா அது சொல்றாங்க? சாப்பிடும் போது நீ மட்டும் தனியா சாப்பிடாத, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு நண்டூறுது நரியூறுது கிச்சு 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 கிச்சுன்னு மூட்டுவாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளோத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து அழாத, சிறிங்கிற பண்பாட்டை சொல்லி கொடுத்ததே வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பாட்டியாதான் நடுவர்களை இருக்க முடியும்னு சொன்னா நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த இடத்துல நான் உங்களை பாரதியாரா பார்க்க விரும்புறேன். ஏன் தெரியுமா? அவர்தான் அருமையா இந்த நாட்டுக்கு 4 வரியில புத்தி சொன்னாரு. பாரதியின் நிழல் என்ன தெரியுமா? பூட்டை திறப்பது கையாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, நல்ல மனம் திறந்திருப்பது மதியாலே, இன்ப வீட்டையும் நாட்டையும் திறப்பது பெண்ணாலேன்னு 4 வரியில சொன்னாருன்னா, நல்லதொரு நடுவர் நீங்களும் எங்களுடைய பெண்மைக்கே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுலங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.